டைட்டானிக் அப்படின்னு சொல்லும்போது பல பேருக்கு பல கதைகள் ஞாபகம் வரும். ஒரு காதல் ஜோடி, அதுக்கப்புறமா அந்த ஒரு காதல் ஜோடி மூழ்கும் போது ஜாக் எப்படி அந்த ஒரு ரோஸை காப்பாற்றினாரு, அந்த ஒரு கப்பலுக்குள்ளே நடந்த அவங்களோட காதல் லீலைகள் என்ன, அந்த மாதிரி பல கதைகள் ஞாபகம் வரும். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஒரு டைட்டானிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கப்பல் மூழ்கினதுக்கு அப்புறமா இந்த ஒரு கப்பலுக்குள்ள பல பொருட்களும் மீட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எப்படி மூழ்கிச்சு அப்படிங்கிறத அந்த ஒரு படத்திலேயே பார்த்துருந்துருப்போம். ஆக்சுவலா அப்படியே தான் மூழ்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஏப்ரல் 14 நைட் ஒரு 11:40 இருக்கும். சரியா, 11:40 இருக்கும்போது ஐஸ்பர்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி போகும்போது ஃபுல்லாக பனிமூட்டம். அந்த ஒரு பனிமூட்டத்தில் மேலே இருந்து பார்த்து சிக்னல் கொடுக்க வேண்டியவங்க, அந்த ஒரு அலாம் அடிக்க வேண்டியவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஐஸ்பர்க் தெரியலை. ஏன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. அவங்களுமே சொன்ன ஒரு விஷயம் தான், எங்கள் கையில் ஒரு பைனாக்குலர் இருந்திருந்தால் நாங்கள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்போம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. 11:40 போயிட்டு ஐஸ்பர்கை இடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 2:20 அடுத்த நாள் காலையில் 2:20 ஆகிற வரைக்கும் 2:20 AM ஆகிற வரைக்குமே இந்த ஒரு கப்பல் மூழ்கிறதுக்கு ஆரம்பித்து மூழ்கிக்கிட்டே போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா 2:20 கப்பல் கம்ப்ளீட்டாக மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மூழ்கினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1500 பேர், 1500க்கும் மேலான நபர்கள் இறந்து போயிருந்திருக்காங்க. பல பேர் காப்பாற்றவும் பட்டிருக்காங்க. ஆனால் காப்பாற்றப்பட்டவங்களுக்கு இப்போ வரைக்குமே அந்த ஒரு டைட்டானிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கப்பலில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு ட்ராமாவாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ட்ராமானா என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வு, அந்த ஒரு நிகழ்வை நாங்கள் ஞாபகப்படுத்தும் போதே நம்மளோட உடம்புலாம் படப்படணும், நெஞ்செலாம் ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு அந்த ஒரு இடமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ், நார்த் அட்லாண்டிக் ஓஷியனில் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற கனடாவில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு நிகழ்வு நடக்குது. ஆனால் பல பேரை காப்பாற்ற முடியலை. ஏன்னா அப்போ இருந்த டெக்னாலஜிஸில் இந்த ஒரு கப்பல் ரொம்பவுமே பிரபலமான கப்பலாக இருக்கலாம், ஆனால் காப்பாற்றுறதுக்கு தேவையான எந்த ஒரு சக்தியுமே அப்போ இருக்கலை. அப்போ ஒரு தொழில்நுட்பம் இருக்கலை அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கப்பலில் பல தொழில்நுட்பங்கள் இருந்துமே கூட மக்களை காப்பாற்ற முடியலை. ஒரு சின்ன பைனாக்குலர் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சின்ன பொருள் ஒரு பெரிய ஆபத்துக்கு காரணமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த ஒரு டைட்டானிக்குள்ள பல பொருட்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கினதுக்கு அப்புறமா பல பேர் அந்த ஒரு டைட்டானிக்கை போயிட்டு சின்ன சின்ன ரிசர்ச்லாம் பண்ணாங்க இல்லையா. அப்படி பண்ணும்போது பல பொருட்கள் மீட்டெடுக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே இப்போ விலை மதிப்பான ஒரு பொருட்களாக மாறிப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பொருட்கள் என்ன, ஆக்சுவலாக இதில் இருக்கிற மர்மங்கள் என்ன, இந்த பொருட்களில் ஏதாச்சும் பெரிய மர்மங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல சந்தேகங்களும் கேள்விகளும் எனக்கு இருந்துச்சு. அந்த கேள்விகளை பூர்த்தி செய்யணும்னு தான் நான் தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கும்போது தான் உங்களுக்கும் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைட்டானிக் கப்பலுக்குள்ளே இருந்து மீட்டெடுக்கப்பட்ட பல பொருட்களோட ஒரு சின்ன ரிவ்யூ தான். கூர்ந்து கவனிங்க. முன்வரிசையில் பார்க்கும்போது இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே பல பொருட்கள் ரொம்பவுமே பிரபலமாக ரொம்பவுமே முக்கியமான பொருட்களாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்போ பேச போகிறது பின்வரிசையில் இருந்து. ஏன்னா அந்த பொருட்கள் தான் ஒரு அதிகமான அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்மியான அளவில் சேதம் ஏற்பட்டு இப்போவுமே மீட்டெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு நடந்திருக்கலாம். அப்படி இல்லை ஒரு முக்கியமான பொருள், இந்த பொருள் இப்போ வரைக்குமே பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னா அது கடைசியாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு டைட்டானிக் கப்பலுக்குள்ளே கிடைக்கப்பட்ட மர்மமான பொருட்கள் என்ன, ரொம்ப முக்கியமான பொருட்கள் என்ன, இப்போ வரைக்குமே உயிர் இருக்கிற பொருட்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உயிர் இருக்க பொருட்களாக போக போக புரியும். தொடர்ந்தும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பொருளாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரியே பெருசாக முக்கியமான பொருள் இல்லைன்னாலும் ரொம்பவுமே பிரபலமான ஒரு பொருளாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் மூழ்குது. ஆனால் 1912களில் இந்த ஒரு டைட்டானிக் கப்பலை போயிட்டு பார்க்குறதுக்கு அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறதுக்காக கூட்டம் போகிறாங்க. அந்த ஒரு கூட்டம் ஒரு கேப்பை மீட்டெடுக்கிறாங்க. இந்த ஒரு கேப் ரொம்பவுமே ஹை காஸ்டான, அப்படி இல்லைன்னா ஒரு பணக்காரரோட கேப்பு தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு கேப்பில் இருக்கிற அந்த ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கேப் இது வரைக்குமே பெருசாக பழுதடையலை. இந்த ஒரு கேப்பில் பெருசாக டேமேஜே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி சொல்கிறீங்க, 1912களில் மீட்டெடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷங்களாக இது கடலுக்குள்ளேயே இருக்குது. அப்படி கடலுக்குள்ளே இருந்துமே எந்த விதத்துலையுமே சேதமடையலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
அப்போ இருந்த மெட்டீரியல்ஸோட எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு ஹேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். அதுக்கப்புறமா இது ஹேண்ட்மேடாக க்ரியேட் ஆகப்பட்டு அதுக்கப்புறம் ரொம்பவுமே பணக்காரனான ஒரு ரப்பருக்காக கண்டுபிடிக்கப்பட்டு அதிக அளவில் காசு கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்ட ஒரு ஹேட் இந்த ஒரு கப்பலுக்குள்ளே மூழ்கப்பட்டு இப்போ வரைக்குமே பெருசாக பழுதாகாமல் டேமேஜ் ஆகாமல் அந்த ஒரு இடத்துல இருக்குது. அப்புறமா ஒரு ஷூ, ஆக்சுவலாக இந்த ஒரு ஷூ வந்து ஓரளவுக்கு பழுதாகியிருக்கு, அதாவது டேமேஜ் ஆகியிருக்கு. ஆனாலுமே கூட ரொம்ப பிரபலமாக பேசப்படுறதுக்கு காரணம் பழுதாகி இருந்தாலுமே இது ஒரு ஷூ தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த ஒரு ஷூ சேதம் அடையலை. நல்லாவே சேதமடைஞ்சிருந்துச்சுன்னா இது ஒரு ஷூ தான் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஆனால் இந்த ஒரு ஷூவை பார்க்கும்போது ஓகே இது ஒரு ஷூ தான் அப்படின்னு தெரியுது. அந்த அளவுக்கு சேதமடையாமல் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கு. அப்புறமா இருந்தது டெலிகிராஃப். ஆக்சுவலாக டெலிகிராஃப் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிஃபோன் மாதிரி தான். அந்த ஒரு டெலிஃபோனில் வந்து மேலேருந்து கீழே வரைக்குமே ஒரு சின்ன ஒரு குறுகிய தூரம் வரைக்கும் தான் ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியும். சரியா, ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும், ஆனால் வாய்ஸ் ரீதியாகவே கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு டெலிகிராஃப் ரொம்பவுமே பிரபலமான ஒரு டெலிகிராஃபாக இருந்திருக்கு. ரொம்பவுமே பலமிக்க பொருள். இந்த ஒரு பொருட்கள்லையே தூக்க ரொம்பவுமே கஷ்டமான பொருட்கள் 2-3 தான் இருந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான பொருளாக இந்த ஒரு டெலிகிராஃப் இருந்திருக்கு. இந்த ஒரு டெலிகிராஃபுமே கூட ஓரளவுக்கு பழுதடைஞ்சிருந்தாலும் ஓரளவுக்கு அங்கெங்கன்னு தூக்கம் இருந்தாலும் ஓரளவுக்கு பாதுகாக்கவும் பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டெலிகிராஃப் தான் மேலே இருந்து அந்த ஒரு ஐஸ்பர்கை பார்த்து கீழே இருக்கிற இன்ஜின் ரூமுக்கு மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் பர்பஸாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கெலாம் முன்னாடி அதுக்கும் மேலே இன்னொரு நபர் இருந்திருப்பார், 2 நபர்கள் இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய பெல் இருந்திருக்கும். அந்த ஒரு பெல்லை அடிச்சிருந்தா கீழே இருக்கிற டெலிகிராஃபுக்கு அவங்களுக்கு தெரியும் ஓகே ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க கொண்டு போய் இன்ஜின் ரூமுக்கு அந்த ஒரு பிரச்சனையை சேர்த்துருந்துருப்பாங்க. அது நடக்காதது தான் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கு இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் மூழ்கிறதுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1912களில் மூழ்கின அந்த ஒரு டைட்டானிக் கப்பலில் இருந்து 1993களில் தான் இந்த ஹேட்டு இந்த ஷூ அது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா. ஆனால் 1912களில் மூழ்கி இருந்தாலும் 1993களில் இது பழுதடையாதனால மீட்டெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த ஒரு டைட்டானிக் மியூசியமில் தான் இந்த பொருட்கள் இருக்குது. ஆனால் சில பல பொருட்கள் சில பல கிங்ஸ் அதாவது ராஜாக்கள்னாலையும் ஒரு கலெக்டர்னாலையும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்னால இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கப்பட்டிருக்கு, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு விலை மதிப்பான ஒரு பொருளாக இருந்திருக்கு. எவ்வளோ தான் வாங்கியிருக்க போகிறாங்க ப்ரோ, என்ன ஒரு 10,000 ரூபா 50,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 லட்சத்துக்குள்ளே வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகுது. இல்லை, இலங்கை காசு மதிப்புக்கு 1.5 கோடி அளவுக்கு பே பண்ணி கூட சில பல பொருட்களை வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கினா அந்த ஒரு பொருள் என்ன 1.5 கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னா ஏதோ பெரிய பொருள் போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டைட்டானிக்கோட லைட்டாக இருக்கும், டைட்டானிக்கோட ஒரு கீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிருந்திருக்கும் இல்லையா. ஆமாம், டைட்டானிக்கோட கீ தான். ஆனால் டைட்டானிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் கீலாம் தேவையில்லையே, அது ஒரு பெரிய ஷிப்பு தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக வந்து டைட்டானிக்கில் பல அறைகள் இருந்துச்சு. அந்த அறைகளில் வந்து மனிதர்கள் வாழ்ந்தாங்க, சில ஸ்டோர் ரூம்ஸ் இருந்துச்சு, சில பல விஷயங்களை பாதுகாத்து வச்சுருந்தாங்க, சில பேரோட லக்கேஜஸ் வைக்கிறதுக்காக ஒரு ரூம் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே அறைகள் இருந்துச்சு, ஓகேவா. ஆனால் இந்த ஒரு கீ ஒரு சின்ன லாக்கர் ரூமோட கீ தான். ஆக்சுவலாக இந்த ஒரு கப்பல் மூழ்கும் போது என்னதான் சின்ன சின்ன கப்பல்கள் மூலியமாக சின்ன சின்ன போட் மூலியமாக மக்களை அனுப்பியிருந்தாலும் அந்த போட்டில் அந்த ஒரு இரவில் அனுப்ப முடியாது இல்லையா. அப்படி அனுப்பணும்னா அவங்களோட கையில் லேம்ப் இருக்கணும், சரிதானே, லேம்ப் இருக்கணும். அப்போவுமே கூட அந்த ஒரு மெழுகுத்திரி கூட கொண்ட அந்த பழைய லேம்ப்பு தான் இருந்துச்சு. அந்த லேம்ப் எல்லாத்தையுமே ஒரு ரூமில் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அந்த ரூம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டில். இந்த ஒரு ரூமுக்கு போயிட்டு அந்த லேம்பை எடுக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு பாதி அந்த ஒரு பேஸ்மெண்ட் தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது யார் தான் போயிட்டு அந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் போயிட்டு இந்த லேம்ப்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்களை காப்பாற்றுவா. ஆனால் காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா. அப்போ யாரோ ஒருத்தர் போயிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமுவல் ஹெமிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இந்த ஒரு பேஸ்மெண்ட் கீழே போகிறாரு. கீழே போயிட்டு கீயை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பாக்கெட்டில் இருக்கிற கீயை எடுத்து அதுக்கப்புறமா அந்த ஒரு போர்ஷன் எல்லாத்தையுமே திறந்து ஒவ்வொரு லேம்பாக வெளியே எடுத்து மக்களுக்கு கொடுத்து மக்களை காப்பாற்றுறாரு. ஆனால் இவருமே தப்பிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. இவர் ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கீஸ் எல்லாத்தையுமே அவரோட பாக்கெட்டில் போயிட்டு வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக விற்கப்பட்டது இந்த ஒரு கீ தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது. அந்த கீஸ் அவர்கிட்ட தான் இருக்குது, அவருமே கூட உயிரோடு தான் இருக்கார். ஆனால் இந்த ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு லாக்கர் கீ இருந்திருக்கு. இந்த ஒரு கப்பலில் இருந்து பொருட்கள் மீட்டெடுக்கும் போது ஒரு லாக்கர் கீ இருந்திருக்கு. அந்த ஒரு கீயுமே கூட ஓரளவுக்கு பழுதாகி தான் இருந்திருக்கு, கம்ப்ளீட்டாக பழுதாகாமலாம் கிடையாது, ஓரளவுக்கு பழுதாகி தான் இருந்திருக்கு. அந்த ஒரு கீயை மீட்டெடுத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சாமுவல் கிட்டையும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு கீயை ஒருத்தர் வாங்குறாரு.
யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் வாங்குறாரு. ஆக்சுவலாக எவ்வளவுக்கு வாங்குறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைய காசு மதிப்பில் $1,00,000 வாங்குறாரு. இப்போ இருக்கிற இலங்கை காசு மதிப்பில் கிட்டத்தட்ட 1.5 கோடி, இலங்கை காசுக்கு 1.5 கோடி வாங்கியிருக்காரு. 1.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த ஒரு சாவி கொத்தோட மதிப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம மெயினாக பேச வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் ஒரு பெரிய கப்பல். அந்த ஒரு கப்பல் மூழ்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தான் மீட்டெடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. இல்லை, ஒரு பெரிய பொருளுமே கூட மீட்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு பொருள் கிட்டத்தட்ட 15,000 கிலோகிராம் இருந்திருக்கு. 15,000 கிலோகிராம், சரியா? உயரத்தில் கிட்டத்தட்ட 30 அடி, அகலத்தில் கிட்டத்தட்ட 13 அடி இருந்திருக்கு. இது இந்த ஒரு கப்பலோட ஃபேஸ் ஹல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு பொருளை, அதாவது இந்த ஒரு பகுதியை வந்து தூக்கி எடுக்கிறதுக்காக ஒரு காலகட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. 1994களில் இந்த ஒரு பொருளை தூக்கி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்போ இருந்த அவங்களோட சங்கிலிகள் உடஞ்சி சுக்குநூறாக போயிருக்கு. ஆனால் அவங்க அந்த ஒரு முயற்சியை கைவிடலை. 1998 வரைக்குமே அதை தூக்குறதுக்கான சங்கிலிகளை எப்படியோ உருவாக்கி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு பொருளை தூக்கி மேலே எடுத்திருக்காங்க. மேலே எடுத்ததுக்கப்புறம் தான் மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க, டேய் இது இதோட ஃபேஸ் ஹல்லு, அதாவது அந்த ஒரு டைட்டானிக் கப்பலோட முகம் பகுதி அப்படின்னே சொல்லலாம். முகத்தோட ஒரு சின்ன பகுதி தான். ஸோ அந்த ஒரு முகத்தோட சின்ன பகுதியே இவ்வளோ பெருசாக இவ்வளோ பாரமாக இருக்குன்னா அந்த ஒரு டைட்டானிக் கப்பல் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், எவ்வளோ உயரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியும் இல்லையா? 15,000 கிலோ வெயிட்டு, 30 அடி உயரம், நம்மளே 6 அடி தான், 30 அடி உயரம், 13 அடி அகலம், அதுவுமே கூட ஃபேஸ் ஹால் ஒரு சின்ன போர்ஷன் தான் இந்த ஒரு போர்ஷனாக இருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு பொருளை எங்கே கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட்டானிக் மியூசியமில் கொண்டு போய் வச்சாங்க. அதுக்கப்புறமா மக்கள் அடிக்கடி வந்து இந்த ஒரு பொருளை பார்க்குறதாகவுமே சொல்லப்படுது. ஸோ பார்க்குற அந்த ஒரு மக்கள் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் சில பல மக்கள் இந்த ஒரு கப்பலில் இருந்து தப்பிச்சவங்க, இந்த ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சவங்க வந்து இந்த ஒரு கப்பலோட இந்த பகுதியில் கையை வச்சு கண் கலங்கிட்டு போவாங்களாம். அவங்களோட ட்ராமா, டிப்ரெஷன் எல்லாமே வெளிக்கிட ஆரம்பிக்குமா, அதனால் அழுது ஃபீல் பண்ணிட்டு போவாங்களாம். அவங்களோட நினைவுகள் எல்லாமே அவங்கள தாக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எனக்குமே இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது ரொம்பவுமே எமோஷ்னலாக தான் இருந்தது. அப்புறமா இருக்கிறது மெனு கார்டு. ப்ரோ என்ன சொல்கிறீங்க, மெனு கார்டெலாம் இன்னும் வரைக்குமே காப்பாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆமாம், 1992களில் போயிட்டு தான் இதை ரிசர்ச் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் 1912களிலேயே இந்த ஒரு கப்பல் மூழ்கிருக்கு. இருந்துமே கூட அதோட மெனு கார்டு கிடச்சிருக்கு. அந்த ஒரு மெனு கார்டில் பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டைட்டானிக் அப்படின்னு சொல்லப்படுறது 1912களில் பணக்காரர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கப்பலாக தான் இருந்திருக்கு. அந்த ஒரு போர்ஷனில் வந்து அதிகமான அளவில் பணக்காரர்கள் தான் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் அதிகமான மக்கள் இருந்தாங்க, செகண்ட் கிளாஸில் ஓரளவுக்கு மக்கள் இருந்தாங்க, தேர்ட் கிளாஸ்லேயும் அதிகமான மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தேர்ட் கிளாஸில் தான் நம்ம ஜாக் ட்ராவல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு மெனு கார்டில் ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். லஞ்சுக்கு மட்டுமே, சரியா, லஞ்சுக்கான சாப்பாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு இருந்திருக்கு. 40, சரியா, 4, 5, 10 கூட கிடையாது, 40 வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு இருந்திருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மட்டும்தான் ப்ரோ இப்படிலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது. செகண்ட் கிளாஸ் பக்கம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு இருந்திருக்கு. 15 வெரைட்டியில் என்ன ப்ரோ சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? சரி, ஓகே, செகண்ட் கிளாஸில் மட்டும்தான் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் கிளாஸில் 5 போர்ஷன்ஸ் ஆஃப் சாப்பாடு இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுமே ரொம்பவுமே ரிச்சான உணவுகளாக தான் இருந்திருக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ ரிச்சான உணவுகளை கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு மெனுலாம் வெளியே வந்ததுக்கப்புறமா பெஸ்ட் ஆன் வேர்ல்ட் ரெஸ்டாரண்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டத்தோட இந்த ஒரு இடம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மெனு கார்டாக தான் இந்த ஒரு மெனு கார்டு இருந்திருக்கு. சரி, ஓகே, சாதாரண மெனு கார்டு தானே அப்படின்னு நீங்கள் கடந்து போக யோசிச்சு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மெனு கார்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்பவுமே முக்கியமாக இன்னொரு பர்ஸ் கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பர்ஸ்லாம் என்ன ப்ரோ முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ வரைக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் விட ரொம்பவுமே பிராண்டடான, ரொம்பவுமே முக்கியமான, ரொம்பவுமே திக்கான, ரொம்பவுமே பலமிக்க ஒரு பர்ஸாக தான் இந்த ஒரு பர்ஸ் கிடச்சிருக்கு. ப்ரோ என்ன இரும்பில் பேக் செஞ்சு கொண்டு வந்தாங்களா? அதான் கிடையாது. அலிகேட்டர் பர்ஸ்ன்னு தான் இந்த ஒரு பர்ஸுக்கு பேரே வச்சுருக்காங்க. அலிகேட்டர் பர்ஸ்னால் முதலையா? எஸ், முதலை பர்சன் தான் இந்த ஒரு பர்ஸுக்கு பேரே வச்சுருந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேரியன் மீன்வெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்டிஷ் ஹேட் மேக்கர், ஒரு தொப்பி மேக்கர் தான் இந்த ஒரு பேக்குக்கான சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக இவங்க இந்த ஒரு கப்பலில் வரக்கூடியவங்களே கிடையாது. இவங்க ஒரு வேறு கப்பல் புக் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஒரு கப்பலை வந்து புக் பண்ணிக்க முடியாத ஒரு காரணத்தினால
டைட்டானிக்கில் 3rd கிளாஸில் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபேமிலியை பார்க்குறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போகும்போது டைட்டானிக் இடிஞ்சிருச்சு. அதனால் இவங்களும் இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனால் இவங்களோட பேக் கிடச்சிருக்கு. அந்த ஒரு பேக்குக்குள்ளே பல பில்ஸ் இருந்திருக்கு, ஒரு புக் இருந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த புக்ஸ், அந்த பேக், அதாவது இந்த பில்ஸ், இது எதுவுமே ஈரம் கூட ஆகலை. ஈரம் கூட ஆகலையா? பல வருஷமாக உள்ளே இருந்துமே அது எப்படி ஆகாமல் இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுதான் அந்த ஒரு பேக்கை மீட்டெடுத்த அவங்களுக்குமே இருக்கிற ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு பேக் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக லேபுக்கு அனுப்புகிறாங்க. லேபில் டெஸ்ட் பண்ணி சொன்னதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரு பேக்கோட மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு முதலையோட தோலோட அளவுக்கு திக்காக இருக்குது, ஒரு கனமாக இருக்குது. சரியா? ஒரு முதலையோட தோலோட அளவுக்கு திக்காக இருக்குது. அதனால் இந்த ஒரு பேக்குக்குள்ளே தண்ணி போகிறதுக்கோ எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே திக்கான மெட்டீரியலாக இருக்கக்கூடிய ஒரே மெட்டீரியலாக இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போவே சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த ஒரு மெட்டீரியல் ரொம்பவுமே திக்கான மெட்டீரியலாக உலகத்திலேயே ரொம்ப பிரபலமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இருக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம், வியல்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம். வியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சின்ன சின்ன குப்பி இருக்கு இல்லையா, பர்ஃப்யூம் குப்பிங்க. அந்த ஒரு குப்பியில் இருந்தது எல்லாமே சாம்பிள். சரியா? ஒரு வாட்டி இந்த ஒரு டைட்டானிக்கை ரிசர்ச் பண்ண போகும்போது ஒரு பவுச் ஒன்று கிடைக்குது. அந்த ஒரு பவுச்சை எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு பவுச்சுக்குள்ளே கிட்டத்தட்ட 62 சாம்பிள்ஸ் ஆஃப் வியல்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் இருந்திருக்கு. சின்ன சின்ன குப்பிங்க இருந்திருக்கு. அந்த ஒரு குப்பி ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ஓரளவுக்கு பாதிக்கப்படல. ஆனால் அந்த ஒரு பேக் வந்து பாதிக்கப்படவே இல்லை. முடிஞ்ச வரை அந்த குப்பிகளை வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்கு. ஸோ இந்த ஒரு பர்ஃப்யூமை எடுத்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் இந்த ஒரு பர்ஃப்யூமில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸை எடுத்து எப்படியாச்சும் ஒரு பர்ஃப்யூம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியலை. பல விதத்தில் ட்ரை பண்ணியிருந்துமே கூட முடியலை. இருந்துமே கூட ஏன் காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது தண்ணியில் இருந்திருக்கு, பல பர்ஃப்யூம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கலந்துருக்கு, கரெக்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியல, அப்படியே எடுத்திருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் இன்னுமே இப்படி இருந்துமே கூட சில பல பர்ஃப்யூம் குப்பியிலேருந்து லெமன் ஸ்மெல்லு, ப்ளஷிங் ரோஸ், ரோஜாவோட ஸ்மெல்லு, இது எல்லாமே ரொம்பவுமே அழகாக வந்திருக்கு. அதை முகன்று பார்க்கும்போதே ரொம்பவுமே ஸ்மூதிங்காக இருக்குது. அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மயக்கி இழுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா பல வருஷம் தண்ணியில் இருந்துமே கூட இந்த ஃப்ரேக்ரன்ஸ் அழிஞ்சு போகாமல் இருக்குன்னா, இன்னுமே ஸ்மெல் வருதுன்னா எந்த ஒரு கெமிக்கலை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க? எந்த ஒரு குப்பியை, இந்த ஒரு குப்பியை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இந்த ஒரு பேக்கை என்ன ஒரு மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் மக்கள் மத்தியிலையும் ரிசர்ச்சர்ஸ் மத்தியிலையும் இருந்துச்சு. இது கண்டுபிடிக்கப்பட்டது அடால்ஃப் சால்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்ஃப்யூம் மேக்கர்னால தான். இவர் பர்ஃப்யூம்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன சாம்பிள்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனி கூட பேசி அந்த ஒரு கம்பெனியில் எப்படியாச்சும் ஒரு சின்ன ப்ராஜெக்டை வாங்கிக்கிட்டு எப்படியாச்சும் பர்ஃப்யூம்லாம் விற்று ஒரு பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போகிறாரு. ஆனால் முடியலை. அதுக்கப்புறமா இந்த ஒரு பர்ஃப்யூம்ஸ் வச்சு என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு மிக்ஸ்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எல்லா பர்ஃப்யூமும் வந்து கலந்துருக்கு இல்லையா, அந்த கலக்கப்பட்ட எல்லா பர்ஃப்யூமையும் வச்சு ஒரு பர்ஃப்யூம் கண்டுபிடிக்கிறாங்க. 1912 அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு பர்ஃப்யூமே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செல்லிங் அண்ட் மோஸ்ட் வாண்டட் பர்ஃப்யூமாக இந்த ஒரு பர்ஃப்யூம் வலம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இருக்கிறது பெல். இந்த ஒரு பெல் தான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு பெல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு நபர், ஃபேட்ரிக் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் சூசைடும் பண்ணிக்கிட்டாரு. அதாவது அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு பெல் எதுக்காக இருந்திருக்கு இந்த ஒரு கப்பலில் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ரொம்பவுமே பெரிய பெல்லு எதுக்காக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இந்த ஒரு பெல்லை அடித்தோன்னா அதுக்கப்புறமா அது ஒரு கம்யூனிகேஷன் ரூம்குள்ளே போயிட்டு அந்த ஒரு கம்யூனிகேஷன் ரூம்லேருந்து இன்ஜின் ரூமுக்கு டெலிகிராஃப் அனுப்புவாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஒரு பெல்லை அவங்க அன்னைக்கு நைட் அடிக்கலை. 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேருமே இப்போ தப்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு கப்பலில் இருந்து தப்பிச்சிட்டாங்க. கப்பலில் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்கலை. ஆனால் ரொம்பவுமே பனிமூட்டமாக இருந்தனால அவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஐஸ்பர்க் தெரியலை. அதனால் இவங்க இந்த ஒரு பெல்லை அடிக்கலை. அதுக்கப்புறமா ஐஸ்பர்கில் இடிச்சு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பெல்லை அடிக்கலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு. என்ன தான் தப்பிச்சு வந்தது இருந்தாலும் இவங்க அந்த ஒரு நாள் கரெக்டாக பார்த்து பெல் அடிக்காதனால தான் கிட்டத்தட்ட 1500 பேருக்கும் மேலே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், எங்ககிட்ட ஒரு பைனாக்குலர் இருந்துச்சுன்னா நாங்கள் அப்போது இந்த ஒரு கப்பலை பாதுகாத்திருந்திருப்போம். ஏன்னா பைனாக்குலர் ஒன்று இல்லாதது தான் இந்த ஒரு கப்பல் மூழ்கினதுக்கான மெயின் ரீசனாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பெல்லையும் தாண்டி இந்த ஒரு பெல்லுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கதையே ஒரு பைனாக்குலரோட கதை தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 பேரில் ஒருத்தரான ஃபெட்ரிக் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து
சூசைட் பண்ணி இறந்து போயிடாரு அந்த ஒரு டிப்ரெஷனால. அதுக்கப்புறமா வெட்டஸ் ஹார்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரோட வயலின், இந்த ஒரு வயலின் ரொம்பவுமே முக்கியமான ஒரு வயலின் அப்படிங்கிறது படம் பார்த்த மக்களுக்கு தெரியுமா இருக்கும். ஏன்னா படத்தில் ஒரு போர்ஷனில் கடலில் எல்லாருமே மூழ்கி போகும்போது இவங்க மூழ்கி போகிற அந்த ஒரு சின்ன தருணத்தையாச்சும், அவங்க இறக்க போகிற அந்த ஒரு தருணத்தையாச்சும் பயம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூதிங்காக ரொம்பவுமே அழகாக இறந்து போகிறதுக்காக விடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வயலினை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வயலினை வாசிக்க ஆரம்பித்த டீமோட ஹெட்டு தான் இவர். ஸோ இவரோட வயலின் தான் ஆக்சுவலாக மீட்கெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இவங்களுமே கூட பாதிக்கு பாதி தப்பிச்சிருந்துருக்காங்க, பாதிக்கு பாதி தப்பிக்கலை. இருந்தாலுமே கூட அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே தப்பிக்கலை, எல்லாமே அந்த ஒரு இடத்துலையே பழுதடைஞ்சு அப்படி இல்லைன்னா உடஞ்சி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வயலின் மட்டும் மீட்டெடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு படம் ஜேம்ஸ் கேமரூன் எடுத்த அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு படத்தில் பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கலாம், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் சில பல உண்மையான தழுவல்களையும் எடுத்து தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருந்திருப்பார். அப்படி எடுக்கும்போது டைட்டானிக் கப்பலில் பயணித்த சில பேர்கிட்ட கேட்கும்போது இப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, இவங்க தான் வயலின் வாசிக்க வச்சு அந்த ஒரு பயமான மூமெண்ட்டையுமே கூட நமக்கு பயம் இல்லாமல் ஆக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை கேட்ட அவர் இந்த ஒரு விஷயத்த படத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்துலையுமே இது ரொம்பவுமே முக்கியமாக வச்சிருந்திருக்காரு. இப்போ இந்த ஒரு வயலின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பழைய பொருட்கள் வாங்குகிற ஒரு நபர் 1.5 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்து இந்த ஒரு வயலினை வாங்கியிருக்காரு. எவ்வளவு அப்படின்னா 50 கோடி இலங்கை மதிப்புக்கு, இப்போ இருக்கிற இலங்கை மதிப்புக்கு கிட்டத்தட்ட 50 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா முக்கியமாக கடைசி பொருளாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 70 வருஷங்கள் கடந்து, அந்த ஒரு கப்பல் மூழ்கி 70 வருஷங்கள் கடந்து ஒரு லவ் லெட்டர் கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஒரு லவ் லெட்டர் பெருசாக ஒன்றும் பழுதடையலை, ஏன்னா அந்த ஒரு லவ் லெட்டர் டைட்டானிக்கில் இருந்த ஒரு லவ் லெட்டர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ப்ரோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு டைட்டானிக் கப்பலுக்குள்ளே சில பல நோட் பேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நோட் பேட்ஸில் வந்து டைட்டானிக்கோட சீல் அடிக்கப்பட்டிருந்திருக்கும். அந்த ஒரு சீல் அடிக்கப்பட்ட ஒரு பேப்பரில் தான் இந்த ஒரு லவ் லெட்டர் எழுதப்பட்டிருக்கு. ஒரு கேபின் அட்டெண்டன்ட் தான் இந்த ஒரு லவ் லெட்டரை அவரோட ஒய்ஃபுக்காக எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஒய்ஃபுக்காக எழுதப்பட்ட லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி நாங்கள் இந்த ஒரு டைட்டானிக் கப்பலில் ஆரம்பித்து முன்னாடி வந்தோம். அப்படி முன்னாடி வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய அலை தாக்குச்சு, எங்களோட கப்பலை ஒரு பெரிய அலை தாக்குச்சு. அப்படி தாக்கும்போது ரொம்பவுமே பயந்துட்டோம், எல்லாருமே சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஆனால் கேப்டன் ஸ்மித் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எங்களை காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது எல்லாரையுமே பயத்துக்குள்ளாக்குச்சு. இந்த ஒரு பிரச்சனை வந்து எல்லாரையுமே பயத்துக்குள்ளாக்குச்சு. அப்படி பயத்துக்குள்ளாக்குனா அந்த ஒரு பிரச்சனையினால நாங்கள் ரொம்பவுமே பீதி அடைஞ்சோம். ஆனாலுமே கூட இன்னுமே சில பேர் நினச்சிக்கிட்டு ஒரு விஷயம் தான், அது ஒரு பேட் வைப்ரேஷன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே கூட இது ஒரு பேட் வைப்ரேஷனாக தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஒரு லெட்டரில். ஆனால் 5 நாள் கழிச்சு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அமெரிக்கா போனால் தானே இந்த ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ண முடியும், அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கப்பல் தரமட்டமாக இடிஞ்சு போயிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நபரையுமே கூட யாருக்குமே தேடி கண்டுபிடிச்சிக்க முடியலை. ஆனால் இவரோட அந்த ஒரு சென்ட் பை இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சென்ட் பையில் தான் இவரோட பேரும் கேபின் அட்டெண்டன்ட் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகியிருந்திருக்கே தவிர கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒரு ரஷ்யன் மேனோட ஒரு பாக்கெட் வாட்ச் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பாக்கெட் வாட்ச் வந்து ஒரு சில்வர் வாட்ச் தான். ஆனால் அந்த ஒரு சில்வர் வாட்ச் பெருசாக பழுதடையலை, அந்த ஒரு சில்வர் கோட்டிங் வந்து பெருசாக கம்ப்ளீட்டாக போயிடல. ஆனால் வாட்ச் நின்றுச்சு, வாட்ச் ஓடலை, வாட்ச் நின்றுச்சு. ஸ்ட்ராப் ஒன்று இருந்திருக்கு, அந்த ஸ்ட்ராப்புமே கூட பழுதடைஞ்சிருச்சு, ரொம்ப டேமேஜ் ஆகிருந்திருக்கு. ஆனாலுமே கூட மீட்டெடுக்கப்பட்டிருந்திருக்கு. இது ஆக்சுவலாக டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா போகிற ஒரு ஹஸ்பண்டோட வாட்ச் தான். இவர் கூட இவரோட ஒய்ஃபுமே கூட ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு வாட்சுமே கூட இப்போ டைட்டானிக் மியூசியமில் அங்கே இங்கேன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டைட்டானிக் மியூசியம் போக யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது, எனக்குமே கூட ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. போயிட்டு பார்க்கணும், அதில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கூடிய சீக்கிரம் அப்படி இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டைட்டானிக் மியூசியம் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு படம், பல கனவு, பல நபர்கள், ஒரு கேப்டன், எல்லாருமே சேர்ந்து போன ஒரே ஒரு கப்பல் டைட்டானிக். அந்த ஒரு டைட்டானிக்குள்ள ஒரு காதல் கதை, அந்த ஒரு காதல் கதையை மட்டுமே பார்த்து வந்த நமக்கு அந்த ஒரு கப்பலுக்குள்ளே நடந்த பல பிரச்சனைகளை பார்க்க முடியலை. இருந்தாலுமே கூட கப்பல் மூழ்கிருச்சு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் எல்லாருமே கண்கலங்கி இருப்போம். ஆனால் உண்மையாகவே அந்த ஒரு டைட்டானிக் கப்பல் மூழ்கினதுக்கு அப்புறமா அந்த ஒரு டைட்டானிக் கப்பலுக்குள்ளே இருந்து மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள் என்ன, அப்படி மீட்டெடுக்கப்பட்ட முக்கியமான பொருட்கள் இப்போ எந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மர்மமான சில பல கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கு பின்னாடி பதில்களும் இருக்குது. அந்த ஒரு பதில்களை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகலாம். தொடர்ந்து பேசலாம்.